வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரோட ஆசையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான். இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பணவரவு அதிகரிக்கணும். பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சியையும் உழைப்பையும் நம்ம செய்யணும். இப்படி முயற்சிகளையும் உழைப்புகளையும் செய்வதன் மூலம் மட்டும் இல்லாமல் தெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சா மட்டும்தான் நம்மளால மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியுங்க. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு பொருளை திங்கட்கிழமை அன்று வாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது திங்கட்கிழமை நம்ம இந்த ஒரு பொருளை வீட்டில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதி பணவரவு சந்தோஷம் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குங்க. அப்படிப்பட்ட பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை முன்கூட்டியே பார்த்து அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குங்க. அது எதனால் ஆனது அப்படின்னும் எப்படிப்பட்டது அப்படின்றதையும் பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். ஒவ்வொரு உலோகங்களும் ஒவ்வொரு விதமான கிரகத்தோட தொடர்புடையது. அதனாலேயே நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எந்த உலோகத்தினால ஆனது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமாக இருக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் குருவருள் கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் அதிகமாக எந்த பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும், அதே மாதிரி குருவருள் கிடைக்கணும் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பணவரவும் அதிகரிக்குங்க. அப்படி பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அதை நம்ம திங்கட்கிழமையில் வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்யணும். அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இரும்பு அப்படின்றது சனி பகவானுக்குரியது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இரும்புனால் ஆன பொருட்களை வீட்டில் தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் போட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். உபயோகமுள்ள இரும்பு பொருட்கள் அதே மாதிரி துருப்பிடிக்காத இரும்பு பொருட்களை தாராளமாக பயன்படுத்தலாங்க. ஆனால் அனாவசியமான கனமான இரும்பு பொருட்களை வீட்டில் வச்சிருப்பது அப்படின்றது ரொம்பவுமே தவறுங்க. துருப்பிடித்த இரும்பு பொருட்களை நம்ம வீட்டில் இருந்து எவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்த முடியுமோ அதை அப்புறப்படுத்திடணும். ஏன் அப்படின்னா இது சனி பகவானோட காரணத்துவம் பெற்ற பொருள் அப்படின்றதுனால சனியை நம்ம வீட்டில் நாமே அழைத்து கொள்ளும் செயலுக்கு சமமானது அப்படின்றது இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது. அதே மாதிரி துடைப்பம் அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் செருப்பு அப்படின்றது சனி பகவானுக்குரிய அம்சமாகவும் கருதப்படுது. அதனால தான் செருப்பினை நம்ம துடைப்பத்துக்கு பக்கத்தில் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் துடைப்பத்துக்கு அருகில் கண்டிப்பாக இந்த செருப்பை வைக்கவே வைக்காதீங்க. அதே மாதிரி நிலைவாசல் அப்படின்றது குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடங்க. அதனால் இந்த செருப்பை கழட்டி போடும்பொழுது நம்ம நிலைவாசலுக்கு பக்கத்தில் கழட்டி போடவே கூடாது. சில பேர் வரும்போதே வேகமாக அந்த செருப்பை தூக்கி விசிறி அடிப்பாங்க நிலைவாசல் கிட்ட. அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யவே செய்யாதீங்க. வாசலுக்கு நேராக செருப்பு இருந்தது அப்படின்னா சனி பகவானோட பார்வை உங்கள் வீட்டை நோக்கி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதனால் என்னென்ன விளைவுகள் நேரக்கூடும் அப்படின்றது நமக்கே தெரியும். அதனால் பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்திடுங்க. இந்த மாதிரி நம்ம செருப்புகளை நம்ம நிலைவாசலுக்கு பக்கத்துலேயும் இல்லை துடப்பத்திற்கு பக்கத்துலேயும் விடுவதனால பொருளாதார இழப்பு அப்படின்றது ஏற்படுங்க. வருமானம் குறைய தொடங்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த செருப்போட அமைப்பு அமைஞ்சிடும். அதனால் செருப்பை ஊறிய இடத்துல ஓரமாக மட்டும் நீங்கள் வைக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்றதையும் கட்டாயம் செய்திடுங்க. காலை கழுவாமல் உள்ளே போகவே கூடாதுங்க. வாசலுக்கு நேராக செருப்பை கழட்டியும் விட்டுடாதீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் மரத்தால் ஆனதாக இருக்கணுங்க.
மரத்தால் ஆன பொருட்கள்ல குரு பகவான் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனாலேயே குரு வாசம் கிடைக்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருட்களை மரத்தினால் ஆன பொருட்களா இருப்பது அப்படின்றது நல்ல அம்சத்தை கொடுக்குங்க. வெளிநாடுகள்ல அங்கிருக்கக்கூடிய அந்த சீதோஷண நிலைக்கேற்ப மரத்தினாலேயே வீடு கட்டியிருப்பாங்க. அதை நம்மளும் பார்த்துருப்போம். நம்மால அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. வீட்டில் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கும் இல்லையா, அந்த பொருட்களை இரும்பு அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் இந்த மாதிரியான பொருட்களால் வாங்காம மரத்தாலான பொருட்களை வாங்குவது அப்படின்றது நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை தருங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கரண்டிகள் பாத்திரங்களை கூட நீங்கள் தேவைப்படும் அளவிற்கு மரத்தினால் ஆனதை வாங்கி வைப்பது அப்படின்றது கிரக தோஷங்கள் நீங்கி மேலும் ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் நன்மையை தருங்க. சிலர் ஆடம்பரத்திற்காகவும் பகட்டிற்காகவும் பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடுவது அப்படின்றத செய்வாங்க. வண்ண வண்ண பிளாஸ்டிக் தட்டுகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தருங்க. உடல் நலத்திற்கும் நன்மை செய்யவே செய்யாது, தீமை மட்டும்தாங்க செய்யும். மகிழ்ச்சிகரமான வளமான மங்களகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளை ஈடுபடும் போதே தங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறணும், அதே சமயம் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நவகிரகங்களோட ஆசி அப்படின்றது கண்டிப்பாக வேணும். நவகிரகங்களோட அருளாசியோட தெய்வங்களின் அருளும் இருந்தது அப்படின்னா ஒருவரால் வளமான வாழ்க்கையை வாழ முடியுங்க. அப்படி வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நான் முதலையே சொல்லியிருந்தேன் இல்லையா. குரு பார்வை நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான நன்மையும் நடைபெறுங்க. ஒருவருக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்னாலோ, இல்லை படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாலோ, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலோ, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாலோ, இதுக்கு எல்லாத்துக்கும் குரு பார்வை அப்படின்றது நம்மளுக்கு வேணும். குரு பார்வை அப்படின்றது நமக்கு சாதகமாக இருக்கணுங்க. அப்பதான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய பொருளாக கருதப்படுவது அப்படின்னா மஞ்சள். இந்த மஞ்சளை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரூபத்துல பயன்படுத்தி கொண்டே வந்தோம் அப்படின்னா குரு பகவானோட அருள் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க. விரலி மஞ்சளோ, குண்டு மஞ்சளோ, கஸ்தூரி மஞ்சளோ அல்லது மஞ்சள் தூளோ எப்படியாவது இந்த பொருளை நம்ம வீட்டில் வைத்து கொண்டே இருக்கணும். வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. மஞ்சள் எந்த அளவிற்கு நம்ம வீட்டில் இருக்குதோ அந்த அளவிற்கு மங்களங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சளை தினமும் நெற்றியில் வைத்து கொள்வது அப்படின்றது குரு பகவானோட அருளை பெற்றுத்தருங்க. அப்படிப்பட்ட மஞ்சளை திங்கட்கிழமை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது. இந்த திங்கட்கிழமையில எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாங்க. திங்கட்கிழமை மஞ்சள் வாங்குவது அப்படின்றது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை தரும். அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமையில் எந்த நேரத்தில் வாங்கணும் பார்த்தோம் அப்படின்னா, எந்த நேரமாக இருந்தாலும் திங்கட்கிழமையில் இந்த மஞ்சளை வாங்குவது அப்படின்றது குரு பகவானோட பரிபூரண அருளை பெற்று தருங்க. அதனால் திங்கட்கிழமை எந்த நேரமானாலும் நீங்கள் இந்த மஞ்சளை வாங்கி வீட்டில் வைப்பது அப்படின்றத பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் திங்கட்கிழமை வாங்குவதன் மூலம் வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி, முகத்துக்கு தேய்த்து குளிக்கக்கூடிய மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி, அதை நம்ம திங்கட்கிழமை எந்த நேரம் வேணாலும் வாங்கலாம். இப்படி தொடர்ந்து திங்கட்கிழமை தோறும் நம்ம மஞ்சளை வாங்கி வீட்டில் வைத்தோம் அப்படின்னா குரு பகவானோட அருள் பரிபூரணமாக ஏற்பட்டு வளமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க. குரு பகவானின் அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னாலும் வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்பிக்கையோட திங்கட்கிழமை தோறும் இந்த மஞ்சளை வாங்குவது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. மஞ்சள் அப்படின்றது எந்த மஞ்சளாவது வாங்குறது, நான் இப்போ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எந்த மஞ்சளாவது வாங்கி வைக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க. இதை கட்டாயம் நாளைய தினம் அப்படின்றது, அதாவது திங்கட்கிழமை அப்படின்னும் போது கட்டாயம் வாங்கிடுங்க. நாளைக்கு வாங்க போகிறேன் அப்படின்றவங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை திங்கட்கிழமை நான் தொடர்ந்து வாங்க போகிறேன் அப்படின்றவங்களும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.